வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் யூனிட் 7ல் வரக்கூடிய போயமான மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் எ பிரேக் அப்படிங்கிற இந்த போயம்கான அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் மற்றும் பேராகிராஃப் ஆன்சர் தான் டீட்டெயில்டாக தமிழ் எக்ஸ்பிளனேஷனோட பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ இந்த கொஸ்டின்ஸை படித்து அதோடைய மீனிங்கை தெரிஞ்சுக்கலாம். கொஸ்டின் நம்பர் 1. ஹவு டஸ் த போயட் டிஸ்கிரைப் ஹர் கம்ப்யூட்டர்? போயட் தன்னோட கம்ப்யூட்டரை எப்படியெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணாங்க? த போயட் டிஸ்கிரைப்ஸ் ஹர் கம்ப்யூட்டர் ஆஸ் இன்டெலிஜென்ட் அண்டு ஃபேஷனபிள். போயட் தன்னோட கம்ப்யூட்டர் எப்படி இருக்குதுன்னு சொல்லும்போது அதை புத்திசாலியாகவும் ஃபேஷனபுளாகவும் இருக்குதுன்னு குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இட் சீம்ஸ் டு நோ எ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பை ஹார்ட். நிறைய விஷயம் என் கம்ப்யூட்டருக்கு தெரியும்னு இந்த ஒரு விஷயத்தையும் மிகைப்படுத்தி சொல்கிறாங்க. செகண்ட் கொஸ்டின், வாட் ஹேப்பன்ட் டு த கம்ப்யூட்டர்? போயட்டோட கம்ப்யூட்டருக்கு என்னாச்சு? த கம்ப்யூட்டர் வாஸ் பிஹேவிங் பேட்லி. இட் பிகேம் absent minded and forgot to save her work. அவங்களுடைய கம்ப்யூட்டர் சரியாக வேலை செய்யலை. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஒர்க்கை எதுவுமே அது சேவ் பண்ணாமல் விட்டுடுச்சு. தேர்ட் கொஸ்டின், லிஸ்ட் 4 things that the computer could not do after it became absent minded. கம்ப்யூட்டர் செய்யாமல் விட்ட 4 விஷயங்கள் என்னென்ன? ஃபர்ஸ்ட், the computer forgot to save the poet's work. போயட் ஏதாவது கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணணும்னு நினச்சா அந்த கம்ப்யூட்டர் அதை சேவ் பண்ணல. செகண்ட் திங், இட் டிட் நாட் செக் த ஸ்பெல்லிங். எப்பயுமே டிஃபால்ட்டாக ஸ்பெல்லிங்கை கம்ப்யூட்டர், மொபைல் ஃபோன்ஸு டைப்பிங்கில் செக் பண்ணும். ஆனால் இந்த இடத்துல அந்த கம்ப்யூட்டர் ஸ்பெல்லிங்கை செக் பண்ணாமல் விட்டுருது. தேர்ட் பாயிண்ட், இட் ஹைட் ஆல் ஹர் ஃபைல்ஸ். அவங்க சேவ் பண்ணி வச்ச எல்லா ஃபைல்ஸுமே மாயமாக மறைஞ்சிடுச்சு. இட் மேட் ஹர் ஒர்க் வேனிஷ். வேனிஷ்னா மறைஞ்சி போகிறது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அவங்க எவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு சேகரித்து வச்ச அத்தனை டீட்டெயில்ஸுமே காணாமல் போயிடுது. கொஸ்டின் நம்பர் 4. வாட் மேட் த போயட் ஸ்க்வெம்? போயட்டை எந்த ஒரு விஷயம் ஸ்க்வெம்மாக ஃபீல் பண்ண வச்சுச்சு? த மிஸ்சீவியஸ் கம்ப்யூட்டர் ஸ்வாலோட் எ வார்ம் அண்ட் பிஹேவ்டு வெரி பேட்லி அண்ட் இட் மேட் ஹர் ஸ்க்வெம். கம்ப்யூட்டர் சரியாக வேலை செய்யாமல் அவங்களுடைய எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையுமே எரோட் பண்ணிடுச்சு. அதுக்கு காரணம் கம்ப்யூட்டர் வைரஸில் அஃபெக்ட் ஆகிடுச்சு. அதுதான் ஸ்வாலோடைய வார்ம் அப்படின்ற இடத்துல கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ 5th கொஸ்டினை பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 5. வை டிட் த போயட் கால் த டாக்டர்? போயட் ஏன் டாக்டரை கூப்பிட்டாங்க? எ வைரஸ் அட்டாக்டு ஹர் கம்ப்யூட்டர் அண்ட் இட் பிகேம் சிக், ஸோ ஷீ ஹேட் டு கால் எ டாக்டர் டு எக்ஸாமின் ஹர் கம்ப்யூட்டர். போயட்டோட கம்ப்யூட்டர்ஸ் வைரஸ் அட்டாக் ஆகிடுச்சு. அந்த வைரஸை கிளியர் பண்ணுறதுக்காக டாக்டரை கூப்பிடுறாங்க. இந்த இடத்துல டாக்டர்ன்றது கம்ப்யூட்டரை சீர் பண்ணுற ஒரு டெக்னீஷியன். இந்த போயமுக்கு நான் உங்களுக்கு காமன் பேராகிராஃப் தான் கொடுத்துருக்கேன். இந்த பேராகிராஃப் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். காரணம் ஒரு ஸ்டான்ஸாவுக்குமே விளக்கமாக நான் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன். த போயட் சாந்தினி கோவிந்தன் இன் ஹர் போயம் மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் எ பிரேக் talks about both the positive and the negatives of using computer. சாந்தினி கோவிந்தன் அப்படிங்கிற போயட் அவங்களுடைய போயமான மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் எ பிரேக் அப்படின்னு சொல்லக்கூடிய போயமுக்கு என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்கன்னா, கம்ப்யூட்டர் பயன்படுத்துறதுனால வருகின்ற பாசிட்டிவ்ஸ்னால் என்னென்ன, நெகட்டிவ்ஸ்னால் என்னென்னன்றது இந்த போயமில் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். த கம்ப்யூட்டர் இஸ் அ வெரி லார்ஜ் பிரைனி அண்ட் ஸ்மார்ட் மெஷின். கம்ப்யூட்டர்ன்றது புத்திசாலித்தனமான ஒரு மெஷின். இட் ஈஸ் அன் ஓஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். கடல் போல் இன்ஃபர்மேஷன் கம்ப்யூட்டரில் குவிஞ்சிருக்கு. த கம்ப்யூட்டர் லீவ்ஸ் நோ கொஸ்டின் ஆன்சர். நம்ம கூட கேள்வி கேட்டால் ஏதாவது ஒரு சில கேள்விகளுக்கு விடை தெரியாமல் இருக்கிறது உண்டு. ஆனால் கம்ப்யூட்டர் எந்த கேள்வியை கேட்டாலும் உடனே விடை கொடுக்குது. இட் இஸ் சூப்பர் ஃபாஸ்ட் இன் ப்ரொவைடிங் தோஸ் ஆன்சர்ஸ். உடனுக்குடன் பதிலை சொல்கிறதுல வல்லமை வாய்ந்தது கம்ப்யூட்டர்ஸ். ஆல் த ஆன்சர்ஸ் ஆர் ஜஸ்ட் எ கிளிக் அவை. ஒரு நொடியிலே எந்த கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுறதுக்கு திறமையான ஒரு மிஷின்னா அது கம்ப்யூட்டர் மட்டுமே. இது ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவில் அவங்க சொல்லியிருக்கிறது. செகண்ட் ஸ்டான்ஸா, த போயட் கம்ப்ளைன்ஸ் தட் லேட்லி த கம்ப்யூட்டர் ஹேஸ் ஸ்டார்டட் டு மிஸ்பிஹேவ். இப்படியெல்லாம் புத்திசாலித்தனமாக இருந்த ஒரு கம்ப்யூட்டரை போயட் குறை சொல்கிறாங்க. காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க சொல்கிறது அந்த கம்ப்யூட்டர் கேட்கல, அதாவது மிஸ்பிஹேவ்ஸ் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. என்னென்ன விஷயங்கள் அது கேட்காம போச்சுன்னு பார்ப்போம். இட் இஸ் ஆப்சன்ட் மைண்டட் அண்ட் டஸ் நாட் கான்சன்ட்ரேட் ஆன் இட்ஸ் கிவன் டாஸ்க்.
கம்ப்யூட்டர் ஆப்சென்ட் மைண்டடாக இருக்குது. அதுக்கு என்ன வேலை போயம் கொடுக்குறாங்களோ போயட், அந்த வேலையை அது செய்ய தவறிடுது. த போயட் cannot அண்டர்ஸ்டாண்ட் த மிஸ்சீவியஸ் மெஷின். இவ்வளோ நாளாக புத்திசாலித்தனமாக ஸ்மார்ட்டாக இருந்த கம்ப்யூட்டர் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு போயட்டால் புரிஞ்சிக்க முடியல. இட் ஃபர்கட்ஸ் டு சேவ் த கண்டென்ட். போயட் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணாங்கன்னா அந்த ஒர்க்கை சேவ் பண்ணக்கூட மறந்துடுது. இதுதான் செகண்ட் ஸ்டான்ஸாவில் போயட் சொல்லியிருக்குது. தேர்ட் ஸ்டான்ஸா, த கம்ப்யூட்டர் நோ லாங்கர் செக்ஸ் அண்ட் கரெக்ட்ஸ் த இன்கரெக்ட் ஸ்பெல்லிங்ஸ். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை, அதாவது ஏதாவது ஒரு வேர்டை தப்பாக டைப் பண்ணிட்டா, அதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட டைப் பண்ணிட்டா, டிஃபால்ட்டாக கம்ப்யூட்டரே அதை கரெக்ஷன் பண்ணும். ஆனால் இப்போ போயட்டோட கம்ப்யூட்டர் அந்த வேலையை செய்கிறதில்ல. த ட்ரபிள்சம் கம்ப்யூட்டர் ஹைட்ஸ் த போயட்ஸ் ஃபைல்ஸ் ஃப்ரம் சைட். போயட் சேவ் பண்ணி வச்சுருந்த அத்தனை ஃபைலையும் எங்கே போய் டெலீட் பண்ணிச்சுன்னு தெரியல, எல்லாமே காணாமல் போயிடுச்சு. ஒன் டே த நாட்டி கம்ப்யூட்டர் ஏட் அ வார்ம். இந்த இடத்துல கம்ப்யூட்டர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா நாட்டி கம்ப்யூட்டர்னு சொல்கிறாங்க. அது ஒரு புழுவை முழுங்கிடுச்சு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. புழுன்னு அந்த இடத்துல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வைரஸ். அண்ட் ஸ்டார்டட் ஆக்டிங் கிரேசிலி. அந்த வைரஸ் கம்ப்யூட்டரில் அட்டாக் ஆனதுலேருந்து கம்ப்யூட்டர் சரியாக வேலை செய்யலை. த போயட் ஸ்டார்டட் டு ஸ்க்விம் அண்ட் கிரீவ் அன்கம்ஃபர்டபுள். போயட் அதனால் அன்கம்ஃபர்டபுளாக ஆகிட்டாங்க. ஏன்? அவங்களோட கம்ப்யூட்டர் சரியாக ஒர்க் ஆகாததுனால. ஸ்டான்ஸ் ஆஃப் 4. ட்ராஜிக்கலி த கம்ப்யூட்டர் காட் எ வைரஸ் ஒன் டே அண்ட் ஃபெல் சிக். கம்ப்யூட்டருக்கு ஒரு நாள் அப்படி தான் உடம்பு சரியில்லாமல் போயிடுது, அதாவது வைரஸ் வந்தது. த போயட் ஸ்விஃப்ட்லி கால்ட் எ டாக்டர். கம்ப்யூட்டரை குணப்படுத்துறதுக்கு, அந்த வைரஸை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னீஷியனை போயட் கூப்பிட்றாங்க. வைல் த டெக்னீஷியன் ஹூ இஸ் அட்ரஸ்ட் ஆஸ் த டாக்டர் எக்ஸாமின்ட் த டயர்டு கம்ப்யூட்டர். அந்த டெக்னீஷியன் கம்ப்யூட்டருக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு வந்து ஆராய்ந்து பார்க்குறார். த போயட் ஒண்டர்ட் அண்ட் ஆஸ்க்டு இஃப் த மெஷின் டு நீட் எ பிரேக் ஃப்ரம் ஆல் த ஒர்க். அப்போ தான் போயட் அந்த டெக்னீஷியன்கிட்ட கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? மனுஷனுக்கு தான் ஓய்வு தேவைப்படுது, மிஷினுக்கு கூட ஓய்வு இல்லாமல் வேலை செஞ்சால் இப்படி தான் டயர்ட் ஆகிடுமா அப்படின்னு அந்த டெக்னீஷியன்கிட்ட கேட்குற மாதிரி இந்த போயட் முடிக்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.